Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மாறாதவர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை தமது வார்த்தையினாலே ஆசீர்வதித்து நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஆசீர்வாத மன்னாவை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 118 சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. கேட்டருளுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், நம்பியிருக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். காரணம், கர்த்தரிடத்திலே கிருபை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மனதுருக்கம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. கேட்டருளுவார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் என்று கேட்டருளுகிற கர்த்தர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பெருமூச்சையும், கண்ணீரையும், துக்கத்தையும், உங்களுடைய வேதனையும், சஞ்சலத்தையும், மனபாரத்தையும் கேட்டருளுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பிள்ளையோடு கூட அவள் வீட்டை விட்டு வெளியே கடந்து வரும் பொழுது பெயர்சபா வனாந்திரத்திலே அவள் கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்த பிறகு பிள்ளையை வனாந்திரத்திலே போட்டுவிட்டு அவள் தூரமாய் போய் விடுகிறாள். பிள்ளையின் அழுக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து அவளை விசாலத்திலே சந்ததியாக ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு வனாந்திரத்தில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒருவர் கூட இருக்கிறார். விசாலம் என்கிற ஒரு விடுதலை, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு பலன், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பெருமூச்சுகளின் சத்தத்தை கேட்டு விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, மோசே என்ற தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தராலே அவன் பார்வோனுக்கு முன்பாக அனுப்பப்பட்டான். அவன் 10 வாதைகளை கொண்டு வந்து ஜனங்களை விடுவித்த பொழுது செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். பின்பாக பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். செங்கடலை தாண்டவும் முடியவில்லை. மீண்டும் பார்வோனை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, ஜனங்கள் பயந்து நெருக்கப்படுகிற நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் காணப்படலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் விடுதலையாக முடியாமல், அந்த சூழ்நிலை விட்டு வெளிவர முடியாமல், அந்த பாவ சோதனை விட்டு வெளிவர முடியாமல், ஏதோ ஒரு பற்றாக்குறை விட்டு, கடன் பிரச்சனை விட்டு, ஏதோ ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கத்தை விட்டு வெளிவர முடியாமல் மீண்டும் சிக்கிக்கொள்வோமோ என்று பயம் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மோசேவின் ஜெபத்தை கேட்டார். மோசேவின் கையில் இருந்த கோலை செங்கடலை நோக்கி நீட்டும்படி செய்தார். விசுவாசத்திலே நீங்கள் காணப்படுங்கள், நம்பிக்கையில காணப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வார்த்தையை விசுவாசித்து காணப்படுங்கள். எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவர் ஜெபித்த பொழுது செங்கடலை பிளந்து போகும்படி கீழ்காற்றின் வல்லமை அனுப்பினார். உங்களுக்கும் இன்று முதல் தேவ வல்லமை கடந்து வரும். எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையாலும் பரவாயில்லை, தேவன் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை விடுவிப்பார். நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி போவீர்கள். அந்த சூழ்நிலையை நீங்கள் தாண்டி போவீர்கள். அந்த போராட்டத்தை, அந்த சோதனையை தாண்டி போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்குவார். ஆமென். அது மாத்திரமல்ல, சிங்க கெபியிலே போடப்பட்ட தானியேலை கர்த்தர் விடுவித்தார். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, அவனை குற்றம் கண்டுபிடித்து அவனை சிங்க கெபியிலே போடும்படியான சத்துருக்களின் நெருக்கம். இன்றைக்கு வேலை செய்கிற இடத்துல சில நெருக்கம், குடும்பத்திலே நெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நெருக்கம், ஊழிய பாதையில நெருக்கம், பல விதத்திலே முன்னேற முடியாதபடி, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாத நெருக்கத்திலே சத்துரு சாத்தான் போராடும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி 3 வேளையும் தானியேல் ஜெபித்தார். அந்த ஜெபத்தின் வழியாக சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. தானியேல் விடுவிக்கப்பட்டார்.
இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் கட்டி போடுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுக்காக இந்த காலை வேளையில மனம் இறங்கி விடுவிக்கிறவராய் இறங்கி வருகிறீர். விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா வனாந்தரமும் மாறட்டும். எல்லா விதமான செங்கடல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழி உண்டாக்கி தருவீராக. சிங்ககபி போன்ற சத்துருக்களுடைய திட்டங்களை முறித்து போட்டு விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்காக சிலுவிலே நொறுக்கப்பட்ட தேவன் எங்களை அன்று விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கும்படி நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்த தேவன் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் தொடுவீராக. பிரச்சனைகளை தொடுவீராக. போராட்டங்களை, வியாதியின் நெருக்கங்களை தொட்டு விடுவித்து சுகம் என்ற விசாலத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாய் உங்களை விசாலத்தில் வைப்பார். ஆண்டவர் நோக்கி பாருங்க.